Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSAP 2026 அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ CSAP 2026 ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருந்து நீங்கள் தாராளமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆக்சுவலாக நேற்றே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 10 o'clockன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் வெப்சைட் வேலையே செய்யலை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, திரும்ப வந்துட்டு வேலை செய்யலன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெப்சைட் வந்துட்டு இந்த இடத்துல ஹோம் பேஜ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நீங்கள் இங்கேயும் சூஸ் பண்ணலாம், இல்லை இங்கேயும் சூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாசான் CSAP ஸ்பெஷல் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட JEE மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ணியே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பேமெண்ட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் ஜோசா பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லைனாலும், இல்லைனா ஜோசாவில் நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணல, நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு சீட் அலாட் ஆகலை, நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா நீங்கள் 40,000 கட்டணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். OBC ஜென்ரலாக இருந்தீங்கன்னா இதுவே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடைச்சி நீங்கள் வந்து SAF கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 17,000 கட்டணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5,000 மட்டும் கட்டினா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஜென்ரல் ப்ரொசீஜர். இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, சார் நான் ப்ரீ பேமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு ஜோசால எந்த ஒரு சீட்டும் அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஜோசாலேருந்து ரீஃபண்ட் வந்துடும். இதுக்கு நீங்கள் 40,000 கட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொசீஜர். ஓகே, உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் SAF கட்டியிருந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ரீ பேமெண்ட் வந்து கன்சிடரேஷனில் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு பேமெண்ட் ப்ரொசீஜர். இப்போ வேகன்சி லிஸ்ட்டுக்கு வருவோம். இவங்க வேகன்ட் லிஸ்ட்டையே சீக்கிரத்தில் விடவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க, ரொம்ப லேட்டாக. அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நான் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய வேகன்சி இருக்கும் இந்த தடவை, CSAP வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. நிறைய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்டே ஆகலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் நிறைய பேர் வித்ரா பண்ணிருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா என்கிட்ட வந்தவங்கள மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு வித்ரா பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீட்டுக்காக வந்தவங்க, அதாச்சும் நீட்டுக்காக ஒரு பேக்கப் ஆப்ஷனுக்காக வந்தவங்க எல்லாருமே வித்ரா பண்ணிட்டாங்க. இல்லை சார் எனக்கு நீட்டில் நல்ல மார்க் வந்துருச்சு, நான் நீட்டே ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மேக்ஸிமம் வித்ராவே பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து வித்ரா பண்ணலைன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு சேஞ்சஸே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 15,000 சீட்ஸ் கிட்ட வேகன்சி வந்திருக்கு. நான் இதுக்கு மேலே எதிர்பார்த்தேன். எதனாலனா 4,500 சீட் பேசிக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோசாலேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஓவராலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக 4,500 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்காக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வித்ரா பண்ணுவாங்க, எப்படி இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி போன வருஷம்லாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாசா, நான் CIWG இங்கெல்லாம் ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை அவங்களே டேரெக்டாக மென்ஷன் பண்ணிடுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் CSAP ஸ்பெஷல் ரவுண்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி வந்துடும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பவே ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தாசா எலிஜிபிலிட்டியாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் தாசா எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து கவலையே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஈஸியாக கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது IIITஸ்லாம் சொல்லவே வேண்டாம். NETஸ்மே NET திருச்சி இந்த
சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லிங்க்லாம் ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வேகன்சிஸை பற்றி பார்த்துருவோம். இப்போ சிசாப் எப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாமே அப்ராக்சிமேட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கேட்டகரி, அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டேட், அதர் ஸ்டேட் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் இது. உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழேயே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப்கான லிங்க் தரேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நீங்கள் வந்து சர்ச் கொடுங்க. இப்போ திருச்சிராப்பள்ளி வேணா திருச்சிராப்பள்ளி, கேலிக்கட் அந்த மாதிரி சர்ச் கொடுத்து உங்களோட கேட்டகரி வைஸ் ஸ்பெசிஃபிக்காக பிரான்ச் வைஸ் எவ்வளோ சீட் வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஓப்பன்லி நீங்க செக் பண்ணலாம். ஏன்னா ஓப்பன் கேட்டகரி சீட்டுமே வந்துட்டு நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அதனால இந்த ரெண்டுத்தை மட்டும் நீங்க வந்து செக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணலாம், ஓகே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. ஆனால் சவுத் இந்தியன் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருந்திருக்கு. என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் வேகன்சி ரொம்ப நிறையா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லிமிட்டடாக தான் இருக்குது. 1, 2 அந்த மாதிரி தான் இருக்குது. அதர் ஸ்டேட் கோட்டாவில் கூட நிறைய பேர் வித்ரா பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்களே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் என்ஐடி திருச்சிங்கிறப்பெல்லாம் சீக்கிரத்தில் விடவே மாட்டாங்க. ஸோ அதனால என்னன்னு தெரில, ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு என்ஐடி திருச்சியெல்லாம். நான் வந்து காமிக்கிறேன் சவுத் இந்தியன் காலேஜஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ட்டு. அது வந்துட்டு ஓவரால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் காட்டணுமே என்ஐடிஸில் 4600ங்கிறது இது ஓவரால் தான். வழக்கம் போல் நம்ம சவுத் இந்தியன் என்ஐடிஸில் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. என்ஐடி கேலிக்கட்டில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நியர்லி 250 சீட்ஸ் கிட்ட இருந்துச்சு நான் வந்து பார்த்தேன். ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே எல்லா கேட்டகரியும் சேர்த்து, ஹோம் ஸ்டேட் அதர் ஸ்டேட் சேர்த்து சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 15,400. போன வருஷம் ஒரு 13,700 கிட்ட இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 1,700 லெஸ் தென் 2,000 தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. நான் ஒரு 17,000 வரும்னு எதிர்பார்த்தேன். பட் கம்மியாக தான் வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சிராப்பள்ளி 138 வேகன்சிஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவரால். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்கள் பிரான்ச் எது பிடிச்சிருக்கோ அதுக்கு கொஞ்சம் என் ஆஃபீஸ் ஒர்க் ப்ளஸ் கவுன்சிலிங் ஒர்க்கும் பண்ணுறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். மேபி நான் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.